Students, next lesson is P block elements 1. P block elements la first பார்க்க போறோம். First we learn about introduction of P block elements. So already we learn about the classification of elements into 4 blocks in 11th standard. What are the 4 blocks? We know that S, P, D, F. So this is the 4 blocks. Already we learn about S block elements in 11th standard. And their important compounds also we studied. Then this year 12th standard we learn about the other remaining P block, D block and F block elements. First we learn about P block elements, remaining of blocks starting with the P block elements. Then the elements with their lost electron enter the P orbital constitute the P block elements. They are placed in 13th to 18th group of the modern periodic table. Modern periodic table 13th to 18th group வரைக்கும் இருக்கிற elements தான் நம்ம வந்து P block elements னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து என்னென்ன group members இருக்குன்னு already we know that. What are the first group? Boron family, next carbon family, nitrogen family, next oxygen family, next fluorine family. So this is the group elements, P block elements, and helium respectively. Helium also added. So these elements have quite varied properties, and these block contains non-metals, metals and non-metals, metallites. மூணுமே இருக்கு. non-metals, metals, metallites. இது எல்லாமே இந்த P block elementsல இருக்கு. So non-metallic elements of this group have more varied properties than metals. Metals compare பண்ணும்போது non-metallic elements வந்து more variations இருக்கும். So the elements of these black and their compounds play an important role in our day to day our life. So இந்த elements எல்லாமே நம்மளோட day to day our lifeல நிறைய யூஸ் ஆகுது, இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் கேஸஸ் என்னன்னு பார்த்தா, இன்ஹேல் வந்து ஆக்சிஜன் கேஸ். வித்தவுட் மாலிகுலர் ஆக்சிஜன் வி கேனாட் இமேஜின் த சர்வைவல் ஆஃப் லிவிங் சிஸ்டம். எந்த ஒரு உயிருள்ள எல்லா லிவிங் சிஸ்டமுமே வந்து என்ன தேவைன்னா ஆக்சிஜன் தேவை. ஸோ த மோஸ்ட் abundant metal aluminum and its alloy have plenty of application ranging. ஸோ அடுத்தது வந்து மோஸ்ட் abundant அலுமினியம் மெட்டல்ஸ். இந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெட்டலில் ஆக்சிஜன் பார்த்தோம், எல்லா உயிரினத்துக்குமே ஆக்சிஜன் தேவை. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் abundant என்ன அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் எதுனா அலுமினியம் இல்லாத எந்த ஒரு நம்ம திங்ஸும் இன் அவர் ஹோம்ஸ், ஃபேக்ட்ரிஸ் எக்ஸட்ரா எல்லா ரோல்லையுமே நம்ம வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுறோம். நிறைய யூசஸ் இருக்குது. அப்ளிகேஷன்னா உங்களுக்கு தெரியும் யூசஸ்னு. ஸோ alloy have plenty of application ranging from household utensils, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய பாத்திரங்கள், to parts of aircraft, அதே மாதிரி ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் மேக் பண்ணுறதுக்கு அலாயாக யூஸ் பண்ணுறது. ஸோ அலுமினியம் அலாய்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி 10th and 11th ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து செமி கண்டக்டிங் நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்டலாய்ட்ஸ். மெட்டல் ப்ளஸ் நான் மெட்டல்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கிறது தான் நம்ம வந்து மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து செமி கண்டக்டர், கொஞ்சமாக எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதில் வந்து சச்சஸ் சிலிக்கன் அண்ட் ஜெர்மேனியம் மேட் எ ரீவேல்யூட்டேஷனரி சேஞ்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ். அதே மாதிரி மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் மேக் பண்ணுறதுல இப்போ நான் மெட்டல்ஸில் ஆக்சிஜன் பார்த்தோம், மெட்டல்ஸில் அலுமினியம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டலாய்ட்ஸில் சிலிக்கன் அண்ட் ஜெர்மனியம், இதுவும் வந்து மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன் திஸ் யூனிட் வி டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 குரூப்ஸ். ஃபஸ்ட்டு 3 குரூப்ஸ்னால் 13, 14, 15. இந்த 3 குரூப்ஸ் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த P block elementsல 13 to 18 இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 13, 14, 15 3 குரூப்ஸ் வந்து என்னென்ன 3 குரூப்? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து போரான், நெக்ஸ்ட்டு கார்பன், நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் நேம் வந்து ஐகோசேஜன்ஸ். 14, 15, 16, 17, 18. ஸோ இதெல்லாம் வந்து இனட் கேஸஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நேம். 13th குரூப்புக்கு வந்து
என்ன குரூப் இருக்குது, ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப்புக்கு ஐகோசஜன்ஸ், டெட்ரோஜன்ஸ், நிக்டோஜன்ஸ், பி சைலண்ட்டு. அடுத்து வந்து 16th வந்து சால்கோஜன்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஹாலஜன்ஸ், 18th குரூப் வந்து இனட் கேஸஸ். இதெல்லாம் வந்து குரூப் நேம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா ஃபஸ்ட்டு போரானுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5னா 1s2 2s2 2p1, ஸோ டோட்டலி 5. லாஸ்ட்டு அந்த ரிமைனிங் இருக்கிறது தான் நம்ம அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸோ லாஸ்ட்டு என்ன ஃபிகரில் வருதுன்னா ஸோ ns2 np1, இதுதான் வந்து 3. ஸோ போரானுக்கு எல்லாமே வந்து ns2 np1 எலக்ட்ரானிக். s ஆர்பிட்டால்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 இருக்கும், 1s2 2s2. ஸோ அதனால் இங்கே ஜென்ரலாக லாஸ்ட்டு 3 இருக்குது. லாஸ்ட்டு 2 இதை வந்து எல்லா குரூப்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 14th பார்த்தீங்கன்னா டெட்ரோஜன்ஸ் குரூப் நேமு. இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np2. ஸோ அடுத்தது வந்து கார்பனுக்கு அடுத்தது என்ன எலமெண்ட்ஸு 6 கார்பன் ஃபேமிலி. போரானுக்கு அடுத்து 14th குரூப் வந்து கார்பன் ஃபேமிலி. கார்பனுக்கு வந்து 6 எலக்ட்ரான்ஸ், 1s2 2s2 2p2. ஸோ இங்கே வந்து லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ns2 np2, லாஸ்ட் 4 எலக்ட்ரான்ஸ். அடுத்தது வந்து போரான், கார்பன், நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 7. ஸோ 1s2 2s2 2p3, ஸோ லாஸ்ட் 5. அடுத்தது வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி 16th குரூப்பு. அது வந்து 8 எலக்ட்ரான்ஸ், 1s2 2s2 2p4. ஸோ அப்போ வந்து ns2 np4, லாஸ்ட்டு 2 எலக்ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்து. அடுத்து 17th வந்து ஹாலஜன் வந்து ஃப்ளூரின் ஃபேமிலி ஹாலஜன் ஃபேமிலி. ஸோ வந்து 9 எலக்ட்ரான்ஸ்னால் 1s2 2s2 2p5. அதில் வந்து இங்கே ஜென்ரல் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ns2 np5, ஸோ லாஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இனட் கேஸஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நியான். ஸோ அப்போ வந்து 10 இருக்கும். 10னா 1s2 2s2 2p6, ஸோ டோட்டலி 10 வரும். லாஸ்ட்டு 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np6 இருக்குது. ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு நீங்கள் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுக்கும். மேலே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, s அண்ட் p ஆட் பண்ணாக்கா 3. ஸோ அடுத்தது வந்து 4, அடுத்தது வந்து 5, அடுத்தது 6, நெக்ஸ்ட்டு 7, நெக்ஸ்ட்டு 8 இருக்குது. நெக்ஸ்ட்டு அதர் அப்சர்வ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா +1 வேரியேஷன்ஸ் ஆகும் கொஞ்சம். ஸோ ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்க எலமெண்ட்ஸு எலக்ட்ரான்ஸை பொறுத்து வேரி ஆகும். ஸோ மோஸ்ட்டாக வந்து +3 +4 +5 +6 +7 அந்தந்த குரூப்புக்கு இருக்கும். ஸோ அது இல்லாமல் அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பார்த்தா +1 இருக்கலாம் கார்பன் ஃபேமிலி, போரான் ஃபேமிலியில். நெக்ஸ்ட்டு வந்து 14th கார்பன் ஃபேமிலியில் +2 இல்லைனா -4 இருக்கலாம். ஏன்னா கார்பனுக்கு வந்து +4 அண்டு -4 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அடுத்து 15th நைட்ரஜன் ஃபேமிலி. அதில் வந்து +3 அண்டு -3. ஸோ நைட்ரஜன் பார்த்தா 7, லாஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் வந்து 3 இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து அந்த மாதிரி +3 -3 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கலாம். அடுத்தது வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி +4 +2 அண்டு -2 இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 17th ஃப்ளூரின் ஹாலஜன் ஃபேமிலி +5 இருக்கலாம், +3 இருக்கலாம், +1 அண்ட் -1 இருக்கலாம். லாஸ்ட் இனட் கேஸஸ் +6 +4 அண்ட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் நேம் ஆஃப் த குரூப் நேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் மோஸ்ட்லி what are the group. 13th group boron family, 14th group carbon family, 15th group nitrogen group, 16th group oxygen family. அதுக்கு அதர் நேம் வந்து ஐகோசஜன்ஸ் boron family, tetragens
டெட்ராஜென்ஸ்னால் என்ன ஃபேமிலி? கார்பன் ஃபேமிலி. நிக்டோஜென்ஸ் அப்படின்னா நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ அடுத்தது வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி, சால்கோஜென்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 16th and 17th வந்து இதுதான் வந்து நீங்கள் ஜென்ரலாக கேள்விப்படுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குரூப் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் வித் தேர் அயனைசேஷன், என்தால்பிஸ், எலக்ட்ரானெக்டிவிட்டி அண்ட் மெட்டாலிக் நேச்சர். இது வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ வந்து பி பிளாக்ஸ் பார்க்க போகிறீங்க. பி பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 13 to 18th இதுதான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸு. அடுத்து க்ரீன் வந்து மெட்டலாய்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர், வயலட் கலரில் இருக்கிறது நான் மெட்டல்ஸு. அடுத்தது பிங்க் கலரில் இருக்கிறது ரேடியாக்டிவ் எலமெண்ட்ஸ். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து நம்ம என்தால்பி, அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன், என்தால்பிஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, மெட்டாலிக் நேச்சர் ஒவ்வொரு குரூப்புக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் காமன் அலோட்ரோபீஸ் ஆஃப் போரான் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு பார்த்தா அமார்பஸ்னால் உங்களுக்கு தெரியும். அமார்பஸ் போரான் ஆல்ஃபா ரோம்போஹெட்ரல் போரான், பீட்டா ரோம்போஹெட்ரல் போரான், காமா ஆர்த்தோபோரிக் போரான், அடுத்து ஆல்ஃபா டெட்ராகோனல் போரான், பீட்டா டெட்ராகோனல் போரான். இதெல்லாம் வந்து அலோட்ரோபீஸ். அலோட்ரோபீஸ்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து பவுடர் ஸ்டேட்டில் இருக்கும். அதான் வந்து அலோட்ரோபீஸ். எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சார்கோல் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அமார்பஸ். பவுடர் ஃபார்மில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் வந்து அலோட்ரோபீஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கார்பன் வந்து அலோட்ரோபிக்ஸ் என்னென்ன நமக்கு ஆல்ரெடி 10th and 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். டைமண்ட், கிராஃபைட், கிராஃபின், ஃப்ளூரின்ஸ், கார்பன் நானோ டியூப்ஸ் இதெல்லாம் வந்து அலோட்ரோபீஸ். ஒன்று வந்து அலோட்ரோபீஸ்னால் பவுடர் ஃபார்மில் இருக்கும், இன்னொன்று வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். ஸோ இப்போ டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டல் ஃபார்ம். கிராஃபைட்னால் நம்ம யூஸ் பண்ணுற பென்சில், அது எப்படி இருக்கும்? பவுடராக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம தண்ணியில் போட்டாலே தண்ணியில் வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ மரக்கறி தூள் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம வந்து சார்கோல் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எப்படி பவுடராக இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் கிராஃபைட்டும். ஸோ அடுத்து ஃப்ளூரின், கிராஃபின், கார்பன் நானோ டியூப்ஸ் இதெல்லாம் வந்து அலோட்ரோபீஸ். எப்படி என்னென்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சிலிக்கன், அமார்பஸ் சிலிக்கன், கிறிஸ்டலின் சிலிக்கன். ஒன்று பவுடர் ஃபார்மில் இருக்கும், இன்னொன்று வந்து கிறிஸ்டலின் ஃபார்மில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெர்மேனியம், ஆல்ஃபா ஜெர்மேனியம், பீட்டா ஜெர்மேனியம். நெக்ஸ்ட்டு டின்னு, கிரே டின், ஒயிட் டின், ரோம்பிக் டின், சிக்மா டின் இந்த ஃபார்மில் இருக்கும். பாஸ்பரஸ் அடுத்தது. பாஸ்பரஸ் வந்து ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ். நம்ம யூஸ் பண்ணுற மேஸ்ட்ரிக் எல்லாமே ரெட் பாஸ்பரஸில் மேக் பண்ணுறாங்க. ஸ்கார்லெட் பாஸ்பரஸ், வயலட் பாஸ்பரஸ் அண்ட் பிளாக் பாஸ்பரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்சனிக், எல்லோ ஆர்சனிக், கிரே ஆர்சனிக் அண்டு பிளாக் ஆர்சனிக். ஆன்டிமனி, ப்ளூ, ஒயிட் ஆன்டிமனி, எல்லோ அண்டு பிளாக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன், டை ஆக்சிஜன், ஓசோன். இது நமக்கு தெரியும். ஆக்சிஜன் வந்து O2னா ஆக்சிஜன், ஓசோன்னா O3. ஸோ ஓசோன் தான் நமக்கு வந்து என்னது ப்ரொடெக்ட் பண்ணுது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்லேருந்து. ஸோ சன்லைட்லேருந்து வர அல்ட்ரா வேவ்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதையே நிறைய ஹோல் போட்டு இப்போ நிறைய சேட்டலைட்லாம் மேக் பண்ணி மேலே போகிறதுனால நிறைய ஹோல் ஆகுது. சல்ஃபர், ரோம்பஸ் சல்ஃபர், மோனோக்ளினிக் சல்ஃபர், அமார்பஸ் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர். இது செலீனியம், ரெட் செலீனியம், கிரே செலீனியம், பிளாக் செலீனியம், மோனோக்ளினிக் செலீனியம். நெக்ஸ்ட்டு டெல்லூரியம், இது வந்து அமார்பஸ் அண்ட் கிறிஸ்டலின் ஃபார்ம், ரெண்டு ஃபார்மில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அலோட்ரோபீஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி, போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, ஸோ அதில் இருக்க என்னென்ன மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ்க்கு வந்து அலோட்ரோபிக்ஸ் ஃபார்ம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் 13 எலமெண்ட்ஸ். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இதோட ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து 293 கெல்வின். இது வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? போரான் வந்து சாலிட் ஸ்டேட்டு, எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அட்டாமிக் நம்பர் பார்த்தா போரான் 5, அலுமினியம் 13, கேலியம் 31, இண்டியம் 49, தாலியம் வந்து 81. ஸோ ஐசோடோப்ஸ்
ஐசோடோப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ். ஸோ அலுமினியம் ஆல்சோ லைக் தட். அலுமினியம் 27, gallium 69, indium 115. நெக்ஸ்ட் வந்து thallium 209. ஸோ இதுவும் வந்து ஐசோடோப்ஸ். அட்டாமிக் மாஸ் கிராம் பர் மோல் அட் 293 Kelvin. அட்டாமிக் மாஸ் வந்து போரான் 10.81, அலுமினியம் 26.98, கேலியம் வந்து 69.72, 111 114.8 இண்டியம். அடுத்து தாலியம் வந்து 204.38 தாலியம். ஸோ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா போரான் வந்து ஹீலியம்னா 2 இருக்கும் இல்லையா, அதனால் இங்கே ஹீலியம் கொடுத்துருக்கு. ஸோ ஹீலியம் 2, 1s2ன்றதுக்கு இங்கே ஹீலியம் கொடுத்துருக்காங்க. ஹீலியம் வந்து 2 எலக்ட்ரான்ஸு. ஸோ ஹீலியம், அடுத்து 2s2 2p1, ஸோ டோட்டலி 5. அடுத்தது வந்து அலுமினியம். அலுமினியம் வந்து 13 எலக்ட்ரான்ஸு, நியான் வந்து 10. அடுத்து 1s2 2s2 2p6, ஸோ அடுத்து அது வந்து 10 ஆகிடும். அடுத்து வந்து என்ன வரும் 3s2 3p1, ஸோ அது அலுமினியம். நெக்ஸ்ட்டு வந்து கேலியம். கேலியம் வந்து 31 எலக்ட்ரான்ஸு, 19 எலக்ட்ரான்ஸு. ஹீலியம், நியான், ஆர்கான் 12. ஸோ இது வந்து 3d10 4s2 4p1, ஸோ டோட்டலி 31. நெக்ஸ்ட் வந்து கிரிப்டான். கிரிப்டான் அடுத்தது 4d10 5s2 5p1. அடுத்தது ஜெனான் 4f4 5d10 6s2 6p1. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹீலியமோட அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2 எலக்ட்ரான்ஸ், நியான் 10, ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு தெரியும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டென்சிட்டி, மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். அதான் நம்ம வந்து அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்துக்கோம். அதுமாதிரி இப்போ நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் we already learned the properties of elements largely depend on their electronic configuration, size, ionization, enthalpy, electronegativity. Let us discuss the general trends in such properties of various p black elements. First one is electronic configuration and oxidation state. The p black elements have general electronic configuration ns to np 1 to 6. 1 to 6 னா 1லேருந்து 6க்குள்ளே இருக்கலாம். அதான் p ஆர்பிட்டால்ஸ்னே உங்களுக்கு தெரியும் 6. So the elements of each group have similar outer shell electronic configuration and differ in the value of n principal quantum number. ஸோ இதுவுமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருவீங்க. ஸோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18 மட்டும் இனர்ட் கேஸ், அதுக்கு வந்து ஃபுல்ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதை ஹாவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு பி ஆர்பிட்டால்ஸ் 18th குரூப் இனர்ட் கேஸஸில். மற்ற 13லேருந்து 16 17th குரூப் வரைக்கும் வந்து பி ஆர்பிட்டால்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஹென்ஸ் தே ஆர் மோர் ஸ்டேபிள் அண்ட் ஹாவ் லீஸ் ரியாக்டிவிட்டி. இது வந்து எந்த எலமெண்ட்ஸோடையும் ரியாக்ட் ஆகாது, பட் இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். மற்ற குரூப்லாம் பார்த்தா அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும், பட் மோர் ரியாக்டிவிட்டி. ஏன்னா அதெல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும், கெயின் பண்ணும். பட் இது வந்து எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக வச்சுருக்கிறதுனால இது வந்து லூஸ் பண்ணவும் பண்ணாது, கெயின் பண்ணவும் பண்ணாது. ஸோ அதனால் லீஸ்ட் ரியாக்டிவிட்டி. The elements of these blacks show variable oxidation state and their highest oxidation state, group oxidation state, is equal to the total number of valence electrons present in them. So unlike S black elements which show only positive oxidation state, some of the P black elements show negative oxidation state. So S black elements la பார்த்தா maximum வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரானிக் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கும். பட் பி பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. இப்போ கார்பன் பார்த்தா +4 அண்டு -4 ஆக்சிடேஷன் இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா -2
அண்டு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஸோ ஒன்று எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும், இல்லைனா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாதான். இந்த ஹாலஜன்ஸ் ஹாவ் strong tendency to gain an electron to give the stable halide ion with completely filled electronic configuration, and hence -1 oxidation state is more common in halogens. Halogen பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா -1 அண்ட் +1 ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஹாலஜன்ஸ் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். என்ன குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா 17th குரூப் ஹாலஜன் ஃபேமிலி. ஸோ சிமிலர்லி த அதர் எலமெண்ட்ஸ் பிலாங் டு நிக்டோஜன்ஸ் அண்ட் சால்கோஜன்ஸ் குரூப் ஆல்சோ ஷோ நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுவும் அந்த ரெண்டு குரூப்புமே ஆக்சிஜன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி இதுவுமே வந்து நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது.